இந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் பெற்றோர் கூட்டமைப்பு சார்பாக இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் வரவேற்புரை நிகழ்த்துகிற என் அன்பு தம்பி இளையராஜா அவர்களுக்கும், ஷாரூன் ரஷீத் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் ராஜா அவர்களுக்கும், ஷேக் ஜானி அவர்களுக்கும், எனது அன்பு தங்கை மணிமேகலை ஜெயராம் அவர்களுக்கும், அண்ணன் முகமது ஷெரீப் அவர்களுக்கும், அண்ணன் சிஐடிஓ துணைத் தலைவர் சாலை போக்குவரத்து சங்க மகிழுந்து பொருளாளர் கல்லை சுலைமான் அவர்களுக்கும், எனது அன்பு சகோதரர் பக்ரி முகமது சமூக செயற்பாட்டாளர் திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சார்ந்தவரும், எனது உயிர் தம்பி நாம் தமிழர் கட்சியின் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் முதுகெலும்பாக செயல்படக்கூடிய பெருவழுதி வல்லாளன் அவர்களுக்கும், இந்த போராட்டத்திலே நீதி கிடைக்காதா என்று 17 ஆண்டுகளாக காத்திரு மாணவனாக 10ஆம் வகுப்பு மாணவனாக தோல்வியிட்டு வெளியேறி இன்று 17 ஆண்டுகளை கடந்து தன் மகன் 16வது வயதில் படிக்க வந்திருக்கிறான். இன்னும் நான் படித்தும் 10ஆம் வகுப்பில் தோல்வி அடைந்து விட்டேன். அந்த என்ன வேலை என்ன வேலை செந்தில் வேலன் அவர்கிட்ட படிச்சவர் உட்கார்ந்து இருக்காரு. அவர் பசங்களும் இன்னும் அங்கிட்டு தான் படிக்கிறாரு. அவர்கிட்ட படிச்சு பையன் தோல்வி அடைஞ்சு 10வது ஃபெயில் ஆகி விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய மகனையாவது மீட்க முடியுமா என்ற இயக்கத்தில் இங்க வந்து காத்திருக்கக்கூடிய 8 இனத்தை சார்ந்த அன்பு உறவுகள் ராமச்சந்திரன், சஞ்சய், கேசமுத்து, ஜெய்சங்கர், முருகேசன் மற்றும் தாகப்பிள்ளை அவர்களுக்கும், என் அன்பு சகோதரி அனுசுயா, என் அன்பு தம்பி ரமணா, அன்பு இயற்கை வேளாளர், இயற்கை வேளாண்மையை பெரிதும் நேசிக்கக்கூடிய என் அன்பு சகோதரி வண்டார்கோழி அவர்களுக்கும், எனது அன்பு தங்கை மொபீனா பேகம் அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். என் அன்பு உறவுகளே, போராட்டம் என்பது நாம விருந்து ஏற்றுக்கொள்வது அல்ல. ஏதோ நாங்களாம் வெட்டியா சுத்திட்டு இருக்கிற மாதிரியும், பணத்துக்கு வச்சு பஞ்சமெல்லாம் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும், நாங்களே ஏதோ போராடுறது வேற வழியே இல்லாம போராடுற மாதிரி இல்ல. நாங்கள் தள்ளப்பட்டு விட்டோம். ஒரு தாய் தனது குழந்தையை 10 மாதங்கள் வயிற்றில் சுமந்து கருவறை, தாயின் கருவறையை 10 மாசம் சுமந்து நிற்கிறார், வளர்க்கிறார். ஐயா வடிவாளர் மாதிரி பேச முடியாது. அங்க டிவி இல்ல, லைட் இல்ல, மின்சாரம் இல்ல, டைம் பாஸ் இல்லைன்னு சொல்லி பேசுறதெல்லாம் ஒரு நகைச்சுவை இருக்கலாம். ஆனால் தாயின் கருவறையில் 10 மாதங்கள் கடந்து வந்த பிறகு கல்வி என்ற கருவறையில் 12 வருடங்களை பள்ளி குழந்தைகள் மாணவர்கள் படிக்கிறார்கள். அங்கே அனைத்து வசதிகளும் செய்யப்படுகிறது அரசாங்கத்தால். அந்த அரசாங்கத்தில் மாதம் 1.5 லட்சம் 2 லட்சம் வாங்க இந்த ஆசிரியர்கள் தான் பிள்ளைய கொண்டுட்டு போய் தனியார் பள்ளியில விட்டுட்டு 8000 ரூபாய் 7000 சம்பளம் வாங்குற அந்த வாத்தியார் கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு, நீ 3-4 டிகிரியை வாங்கியிருக்க, எங்க வாங்கின? என் நேரத்தை கச்சா போய் சொல்ல ஒரு ஆசிரியர் ஓய்வு பெற்று விட்டார். அவர் சொல்றார், பெரியார் யூனிவர்சிட்டியில நாங்க படிக்கும் போது தம்பி, ஒரு மாணவன் டிகிரி முடிக்கும் போது உன்னுடைய பாத்துக்கிறா உன்கிட்ட இவ்வளவு இன்னும் அதே சொல்லுங்க தேர்ச்சி அடையாத பாடப்பிரிவுகள் இருக்கு. இத தேர்ச்சி அடைஞ்சாதான் நீ பிஏ டிகிரி. ஆகையால் இந்த டிகிரி நீ என்ன பண்ண போறன்னு சொல்லி ஐயா கே வீரமணி கேட்பாராம். கே வீரமணிக்கு பக்கத்துல இருக்க பிரின்சிபால் சொல்லுவாரா, அதுக்கு பக்கத்துல ஒரு நண்பர் சீட்டு இருக்கும். பெரியார் யூனிவர்சிட்டிக்கு நண்பர் சீட்டு. ஒரு எக்ஸாம்ல ஒரு பாட பிரிவு உனக்கு மார்க் போடுதுன்னா பெரியார் யூனிவர்சிட்டிக்கு நண்பரை கட்டணும். அது போலத்தான் இங்க இருக்கிற சோப்பா ஆசிரியை படிக்க தெரியாது, ஆனால் பல டிகிரியை வாங்கி வச்சிருக்கிறாங்க. எப்படி 35 மார்க்கை எடுத்துட்டு எஸ்சி சர்டிபிகேட் வாங்கியிருக்க? நீ பிசி, நீ பிள்ளை சமூகம், உங்க அப்பா பிள்ளை சமூகம், ஆனா நீ எஸ்சி வாங்கியிருக்க. பல டீச்சர்களை ஜாதியை வச்சு மேட்டிருக்க. இதான கவிதா 16 ஆண்டுகளுக்கு மேலாக சிம்ம சொப்பனமாக இந்த பெண்கள் மேல்நிலை பள்ளியில கொடி கட்டி பறக்குது. என்ன சொல்றாங்க தெரியுமா? தலைமை ஆசிரியர் வந்தா, நான் தாண்டி சீனியர். யாரு? இவங்க தான் சீனியரா. தலைமை ஆசிரியர் இன்னைக்கு வருவேன், நாளைக்கு போயிடுவேன். 3 வருஷம் தான். நான் 17 ஆண்டுகளாக இந்த பள்ளியில சீனியர்.
நான் வைக்கிற தாண்டி சட்டம் என்று தலைமை ஆசிரியருக்கு எதிராக ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு ஒண்ணு நீங்க டைம் டேபிள் இருக்கு இல்லையா, டைம் டேபிள் எந்த ஆசிரியர் எந்த வகுப்பு எடுக்கிறது இங்க இல்ல, பல்வேறு பள்ளியில இந்த மாதிரி கேடுகட்ட 4, 3, 2 ஆசிரியர்கள் முடிவெடுக்கிறாங்க. எவ்வளவு பெரிய வழியா இருக்கு. அவங்க டைம் டேபிள் போட்டு எடுத்துக்கிட்டு மீத 2 தலைமை ஆசிரியர் கொடுத்து 18 வருஷமா நாங்க இங்க இருக்கிறோம், 18 வருஷமா இதான் நடக்குது, நீ 3 நாளைக்கு முன்னாடி தான் வந்த, 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்க தலைமை ஆசிரியர், நீங்க தான் எங்களுக்கு டைம் டேபிள் போடக்கூடாது, நாங்க போட்டு தருவோம். இப்படிப்பட்ட ஆசிரியர்களை வைத்திருக்கலாமா சொல்லுங்க, வச்சிருக்கலாமா? இதுல ஒரு மகிழ்ச்சியான செய்தி, சின்ன மகிழ்ச்சி என்னன்னா, இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து இருந்து சிஓ நீங்க நானா பாத்துக்குவோம், உங்களால முடிஞ்சது நீங்க பாருங்க. இந்த சிஓ ஆசிரியர் கூட்டமைப்பின் பொறுப்பாளராக இருக்காங்க. ஆசிரியர் கூட்டமைப்பு சிஓ எப்படி ஆசிரியர் கூட்டமைப்புல இருக்கலாம், நீ எப்படி அந்த சங்கத்தை இருக்கலாம்? அப்ப நீங்க வாத்தியாரெல்லாம் ஒன்னா சேர்ந்து கும்மி அடிக்கிறீங்களா? என் ஓட்டு வரி பண்ண அஜச்ச போடுவா, பெட்ரோல் 1 லிட்டர் வித்தா 16 ரூபா தள்ளி கொடுத்தீங்க, வரி கட்டா வரி கட்டேன். உங்களுக்கு பாடம் எடுத்து கொடுக்குறது உங்களுக்கு எல்லாம் பக்கு இருக்கு, இதுல அவங்க தகுதி இல்லாத நீ ஏண்டா பாடம் எடுக்க போற? உன் பிள்ளைய தனியார் பள்ளியில சேர்த்துட்டா உனக்கு என்ன வெங்காயத்துக்கிறா? நான் வந்து என் பிள்ளை என் வரி பணத்தை நீ வாங்கணும் சொல்லு. ஆண்டு விழா நடக்குதுங்க, ஆண்டு விழா என் தம்பி பத்திரிகை சொன்னாரு, ஆண்டு விழா கருமாண்டா பிடிச்ச ஆண்டு விழா என்னடா கல்வித்துறை நடத்துறீங்க? அந்த குத்துப்பாட்டு போறாங்க, மன்மத ராசா மன்மத ராசா மானங்கட்ட நாய்கள மானங்கட்ட நாய்களா, எப்ப என் பிள்ளைங்க ஒழுக்கத்தை தருங்க ஐயோக்கிய பிள்ளைகளா? எப்படி நடக்கிறது? எப்படி பிள்ளைங்களுக்கு ஒழுக்க வரும்? ஒரு பாரதிய பாட்டு, ஒரு கிராமிய பாடல்கள, ஒரு நாட்டுப்பற்று தேசப்பட்டு பாட வைக்கிற விட்டுட்டு அங்க குத்துப்பாட்டு, இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு வெறி வருது எங்களுக்கு சொல்லுங்க பாப்பா. சில ஆபீஸ்ல 40க்கும் மேற்பட்ட மனுக்கள் இருக்கு. இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு ஆசிரியர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்ட மனுக்கள். நேரா போக வேண்டியது, அவங்க உட்கார வேண்டியது, அவன் கொடுக்கிற லஞ்சத்தை வாங்கிட்டு வந்துட வேண்டியது. சொல்றாங்க 2 லட்சம் 1.5 லட்சம் தான் சிஓ நேர்மையானவங்க. உங்க வீட்டுக்காரர் திருநாவுக்கரசு அவர்கள் இப்போ இருக்கக்கூடிய யாருங்க ஏபிஓ மணி அப்படிங்கிறவரு, அவர் வந்து அரசு டெண்டர் பெறவர் அவர் தான். அவர் மூலமாக அழகரக்கோட்டத்திலிருந்து 10 இருந்து 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஊழல் செய்திருப்பதாக தகவல். சத்தியமே எனக்கு தெரியாது தகவல், விரைவில் வரும் வந்துடும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? இதனால அந்த முத்து வேலை யாரு, இந்த வேலை யாரு பண்ண பேர் என்ன போவேன், செந்தில் வேலை மறந்து போய் என் பாட்ட 30 பேரை வச்சுட்டு அதனால அத்துமைப்படுத்துறான். செந்தில் வேலைவனுக்கு சொந்தக்காரர் எத்தனை. அதனால நேற்று டெப்டேஷன் நைட் 9:30 மணிக்கு வேறு பள்ளியை மாற்றி தரேன்னு சொல்லி ஜோப்பா அவர்களையும் கவிதா அவர்களையும் இடமாறுதல் சொல்றாங்க, தற்காலிக இடமாறுதல். ஏற்கனவே இது மாதிரிதான் இவங்க என்ன பண்ணாங்க, அகரக்குறைகளை போட்டாங்க. 1 மாசம் முழுவதும் கவிதா அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போய் பாடம் எடுக்கிற இடையில் போட்டு மெடிக்கல் போட்டு வீட்டுல படுத்து தூங்கிட்டு வராங்க. சிஓ அவர்களே உங்களையே மதிக்கலையே, ஏன் அவங்க மீண்டும் சொல்லுவீங்க? நாங்க போய் கோரிக்கை வைக்கிறோம். அந்த அம்மா எங்க மூஞ்செல்லாம் பார்க்கல, அவங்க காந்தி தாத்தாவை பார்த்துட்டாங்க போல இருக்கு, எங்க முகத்தை பார்க்கிறாங்க. செந்தில் வேலனுக்கு அதே நிலைமை. நேற்று செந்தில் வேலன் 17 ஆண்டுகளாக, இன்னும் சொல்ல போனா தியாகதுருவம் பள்ளியில எங்கள் பாலியல் குற்றவாளியாக அங்க வந்து நின்னாரு. அது மட்டும் இல்ல, பெற்றோர் ஆசிரியர் கழகம் இருக்கு. நீங்க என்ன செய்றீங்க? நாங்கள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற இந்த ஆசிரியர் இருவருமே பெற்றோர் ஆசிரியர் கழகம் தான். இந்த ஆட்சியாளர்களுக்கு பின்னணியில நீங்க அவங்களுக்கு ஆதரவா நிக்கிறீங்க. ஏன் நிக்கிறீங்க? தப்பு பண்றதுக்கு ஏன் நிக்கிறீங்க? மாண்புமிகு முதலமைச்சர் அந்த மாதிரி நினைக்கிறாரா சொல்லு? அவர் அப்படி நினைக்கலையே. கல்வித்துறை அமைச்சர் அப்படி நினைக்கிறாரா? அப்படி நினைக்கலையே. நீங்க ஏன் அவங்களை குத்தாரு? ஒன்னு அன்பழகன் ஒருத்தர் பாலியல் குற்றவாளிங்க, அவர் மேல ஒரு பெண்ணுக்கு கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட காதல் கடிதம், 59 வயசு அவருக்கு இருக்கிற எங்கள்கிட்ட 59 வயசுல ஒரு காதல் கடிதம் 10,000 ரூபாய் பிள்ளைக்கு கொடுத்தான்னு சொல்லி ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு குற்றவாளி என்று உறுதி செய்யப்பட்ட பிறகு அதே பெற்றோர் ஆசிரியர் இன்னைக்கு கல்வெட்டு வைக்கிறீங்க. கல்வெட்டு சிவகிட்ட போய் சொல்ற சிரிக்கிற உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? ஒரு பாலியல் குற்றவாளியை கல்வெட்டு வைக்கிறீங்களா? பள்ளிக்கூடத்துல தேசிய ஸ்கூல்ல போய் பாரு, அவன் என்ன தேசிய விருது வாங்குறானா சொல்லு. என்ன ஐயா கேட்கிறான் உங்களுக்கு? எப்ப மாத்த போறீங்க?
ஒரு ஆசிரியர் அறிவியல் வாத்தியார், அவங்க அறிவியல் மட்டும் தான் படிப்பாங்க. இங்கிலீஷ் வாத்தியார் இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும். மேக்ஸ் ஆதார் மேக்ஸ் மட்டும் தான் தெரியும். கணக்கு தமிழ் வாத்தியார் தமிழ் மட்டும் தான் தெரியும். டேய், நாங்க எங்க பிள்ளைங்க எல்லாத்தையும் எப்படா ஒன்னா படிக்க முடியும்? நீ எப்படா தனித்தனி வாத்தியாரா இருக்கிற? எனக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமையின் அடிப்படையில் எனக்கு வேலையை படிப்பு கூட. எனக்கு தமிழ் மீது தான் விருப்பமே, தமிழ் பாடம் மட்டும் கொடு. என்னடா வாத்தியார் தமிழ் வாத்தியார் தனியா இருப்பாரு, தமிழ் வாத்தியாருக்கு ஆங்கிலம் தெரியாது, ஆங்கில வாத்தியாருக்கு தமிழ் தெரியாது, மேக்ஸ் வாத்தியாருக்கு சயின்ஸ் தெரியாது. ஆனா நான் மட்டும் மாணவர்களா இருக்கீங்க, பிள்ளைங்க மட்டும் எல்லா பாடத்தையும் எப்படா படிக்க முடியும்? முட்டாள் போயிடலாம். இதை எப்படா மாற்ற போறீங்க? இந்த நிலை மாற வேண்டாமா? நாங்கள் அதாவது பேரன்பு கொண்டு உங்களை நேசிக்கிறோம். வலிய வேதனையில இந்த வார்த்தையை நாங்க பேசுறோம். என் அன்பு உறவுகளை உங்களிடத்தில் அன்பான வேண்டுகோள். வலி என்னால தாங்க முடியல. ஏன்னா நாங்கள் எல்லாம் மிரட்டப்பட்டிருக்கோம். கொலை மிரட்டல் என்னடா நடந்தது? என்னையா நடந்தது? மன்னிக்கணும், எங்க நண்ப உறவுகள் கண்ணியம் தேவை சொல்லிட்டாங்க. எங்களை நான் கேட்கிறேன், என்னங்க நடந்தது? நான் சொல்றேங்க, இந்த ஆசிரியரை அந்த ஆசிரியரை இடம் மாறுதல் வேணும்னு சொன்ன பணிகளை நீங்க செய்ய, இந்த ஆசிரியர் மீது நாம இடமாற்றம் செய்யணும் நாங்க கோரிக்கை வச்சோம். அவர்கிட்ட நீங்க கோரிக்கை வச்சு வேண்டி வச்சோம். இதுக்கு அவங்க குடும்பத்தை சார்ந்தவரை மிரட்டாங்க. மிரட்டா வீடு வரைக்கும் வரான், 11 மணிக்கு வந்து மிரட்ட வரான். நான் ஒரு இடத்துல கேள்வி கேட்கிறேன், ஐயா உங்களை கையெழுத்து கும்பிடுறேன், உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி. அந்த டீச்சர் இனிமே ஒழுங்கா பாடம் எடுப்பாங்க, அந்த டீச்சர் இனிமே நல்ல பாடம் எடுப்பாங்க, இனிமே நல்லா இருப்பாங்க, பள்ளி பாடத்துல இனிமே பசங்களுக்கு நேரத்துக்கு வருவாங்கன்னு மட்டும் சொல்லுங்க. அவங்கள்ட்ட எழுதி வாங்குங்க, நாங்க போராட்டத்தை பின்வாங்கிக்கிறோம்னு சொன்னோம். கேளுங்க, எல்லாம் இருக்கும். அதெல்லாம் முடியாது, நாங்க இப்படித்தான் இருப்போம். யாரு அவங்க சொல்றாங்க, ஒரு கவிதான ஒரு ஆசிரியர் நாங்க ஆளு வச்சு எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. நாங்க வேணும்னா பாட்ட ஈனா எடுக்க மாட்டோம். எங்க தலைவர் வருவார் டெல்லியில இருந்து, எங்க தலைவருக்கு எல்லாத்தையும் நாங்க சொல்லிட்டோம். உங்க தலைவர் என்ன சொல்லிட்டாரம்மா? உன்னை பாட எடுக்கணும்னு சொல்லிட்டாரா? எதுக்கு அரசியல் பேசுற? நீ திமுகங்கிற. அடுத்தது நாங்க யாரும் கேட்டுக்கிட்டு என்கிட்ட சொல்றாங்க, உதயசூரியன் எனக்கு சொந்தக்காரங்கிறாங்க கவிதாவுங்க. நான் சொன்னேன் எனக்கு சொந்தக்காரன், எந்த சொந்த சொன்னேன். அப்புறம் சொல்றாங்க திருமாவளவன் எங்க அண்ணன் எனக்கு சொந்தக்காரங்கிறாங்க. என்ன இதெல்லாம் ஒரு டீச்சர் பேசுற வார்த்தையா இது? அதனாலதான் சொல்றேன், டெப்டேஷன்ல மாற்றிருக்கிற சிஓ அவர்களே, தயவு செய்து கட்டாய இடம் மாறுதல் வேண்டும். இது போல ஒரு பள்ளியிலும் இந்த கருப்பாடுகள் இருக்கு, ஒரு பள்ளியிலும் கருப்பாடுகள் இருக்கு. இந்த கருப்பாடுகளை நீங்க தயவு செய்து மாத்தணும். அதுக்காக இந்த போராட்டம். நாங்க வேணும்னா பின்வாங்கி இருப்போம். 2 பேரை டெப்டேஷன்ல போட்டீங்க, ஆனா மறுபடியும் 15 நாள் திருப்பி கொண்டு வந்துருவீங்க. நிரந்தர பணி மாற்ற வேண்டும் என்று உங்களோட கேட்டுக்கிறேன். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட என் அன்பு உறவுகளுக்கும் நான் ரொம்ப இதா பேச நினைக்காதீங்க. வலியும் வேதனையும் 17 வயசுல ஒளி வாங்கி இந்த மைக்க கையில பிடிச்சி போராட்டத்தில் இருக்கேன். நான் பொழுதுபோக்குக்காக போராடல. என்னோட வலி, நான் பாதிக்கப்பட்ட இடத்துல யோசிப்பேன், பாதிப்பை உருவாக்கக்கூடிய இடத்துல இருந்து பேச மாட்டேன், யோசிக்க மாட்டேன். ஆகையால் என் அன்பு உறவுகளே, உங்கள் அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். தயவு செய்து சிஓ அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் சரி, முதலமைச்சர் அவர்களுக்கும் நாங்கள் வைக்கிற அன்பான கோரிக்கை, இது போன்ற ஆசிரியர் கருப்பாடுகளை நீக்குங்க கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்கள்.